இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம். என் செல்லங்களா, இங்க வாங்க. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். இது ஒன்னும் ராஜா ராணி கதை கிடையாது. ஆனா அதுக்கும் மேல ஒரு முக்கியமான கதை. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு பெரிய சக்தி இருக்கு. ஆனா நம்மள பல பேர் அதை கவனிக்கிறதே இல்ல. அந்த சக்தியை பத்தின கதை தான் இது. காலம் எவ்வளவு மாறினாலும் இந்த உண்மைய மட்டும் மாறவே மாறாது. இப்ப நான் சொல்ல போற கதைக்கு ஆணி வேற இந்த ஒரு வரிதாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம மனசுல வர்ற ஒவ்வொரு சின்ன நினைப்புக்கும் நம்ம வாழ்க்கையோட போக்கியே மாத்திர சக்தி இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அதுதான் நிஷம். இந்த விஷயத்த மட்டும் நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. சரி, கதைக்குள்ள போவோமா? கதையோட ஆரம்பத்துல நாம ஒரு பொண்ண சந்திக்க போறோம். பாவம், அவளோட பயம்ங்கிற கூட்டுக்குள்ள அவளே மாட்டிக்கிட்டு முழிக்கிறா. அந்த கிராமத்துல ராதான ஒரு அப்பாவி பொண்ணு இருந்துச்சு. அவ புருஷன் வேலை தேடி பட்டணத்துக்கு போயிருந்தான். ஆனா போயிட்டு ரொம்ப நாளாச்சு. அவன்கிட்ட இருந்து பணமும் வரல, ஒரு நல்ல சேதியும் வரல. இங்க வீட்ல குழந்தைங்களோ பசியில வாடி போயிருக்குங்க. பாவம் அந்த ராதாவோட மனசு. அதுல இருட்டு, சோகம், பயம் இது மூணும் தான் குடியிருந்துச்சு. இங்க பாருங்க, ராதாவோட உண்மையான பிரச்சனை அவளோட ஏழ்மை மட்டும் கிடையாது. அவளுக்கு அவளே சொல்லிக்கிட்டு இருந்த பயங்கரமான கற்பனை கதைகள் தான் அசல் பிரச்சனை. மனசுக்குள்ளேயே, ஐயோ ஒருவேளை அவர் திரும்பி வரவே இல்லைன்னா என்ன பண்றது, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன செய்வேன், இப்படி நடக்காத ஒன்ன நினைச்சு அவ மனச அவளே ஒரு பெரிய பாரங்கள்லாம் மாத்திக்கிட்டா. இப்பதாங்க கதையில ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அந்த கிராமத்துல இருந்த ஒரு வயசான பாட்டி, ரொம்ப அனுபவசாலி. அவங்க கூட ராதா பேசின ஒரு சின்ன பேச்சு எப்படி எல்லாத்தையும் தலைகீழா மாத்த போகுதுன்னு பாருங்க. இங்கதான் கதையிலே ஒரு திருப்புமுனையே வருது. அந்த பாட்டி ராதாவுக்கு சொன்ன முதல் பாடம் ரொம்பவே சுலபமானது. ஏ புள்ள, நான் ஆரம்பிச்சு நம்ம எண்ணத்துக்கும் நம்ம மனசுக்கும் இருக்கிற நேரடி தொடர்பை பத்தி சொன்னாங்க. கெட்டதையே நினைச்சுட்டு இருந்தா மனசுல பாரமும் பயமும் தான் வந்து உட்காரும். ஆனா அதுக்கு பதிலா நல்லதை நினைக்க ஆரம்பிச்சு பாரு, உன் மனசு பஞ்சு மாதிரி லேசாயிடும். உள்ளுக்குள்ளேந்து ஒரு தைரியம் தானா புறக்கும்னு புரிய வச்சாங்க. இதை இன்னும் நல்லா புரிய வைக்க அந்த பாட்டி ஒரு குட்டி கதை சொன்னாங்க. ஒரு ஏழை மனுஷன் தங்கிட்ட எதுவுமே இல்லையேன்னு உட்காந்து அழுதுட்டேந்தானா. அப்போ அந்த வழியா வந்து ஒரு பெரியவர், ஏப்பா இல்லாததை நினைச்சு அழற, உனக்காக உதிக்கிற இந்த சூரியனை பாரு, இந்த மரத்தோட நிழலை பாரு, உன் தாகத்தை தீக்கிற இந்த ஆத்த பாரு, இதெல்லாம் உனக்கு சொன்னோம் இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அப்பதான் உனக்கு புரிஞ்சுது, இல்லாததை நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு தங்கிட்ட இருக்கிறத அவன் ரசிக்க ஆரம்பிச்ச அந்த நிமிஷம் அவன் மனசுல ஒரு பெரிய நிம்மதி வந்துச்சான். இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? உண்மையாத மாற்றம் வெளியிருந்து வராதுங்க. அது நமக்குள்ள இருந்து தான் பிறக்கணும். ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கைய ஒரே ராத்திரியில மாறாது. எப்போ நம்ம பார்வை மாறுதோ, எப்போ நம்ம சிந்தனை மாறுதோ, அப்போதான் நம்ம வாழ்க்கைய மாற ஆரம்பிக்கும். அவ்வளவுதான் விஷயம். அந்த பாட்டி வெறும் கதையையும் அறிவுரையையும் மட்டும் சொல்லிட்டு போல, ராதா தினமும் செய்ய வேண்டிய ஒரு ரொம்ப சுலபமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வேலையையும் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க சொன்ன வழி ரொம்பவே சுலபம். அவங்க சொன்னாங்க, ராதா, நீ தினமும் காலையில எழுந்ததும் வேற எதையுமே யோசிக்காத. கண்ண மூடி, இன்னைக்கு நிச்சயம் ஒரு நல்ல நாள், எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு உனக்கு நீயே முழு மனசோட சொல்லிக்கோ. அப்புறம் அந்த நம்பிக்கையோடைய உன்னோட ஒவ்வொரு வேலையையும் ஆரம்பி அப்படின்னு. இது கேட்க ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா பாருங்க, இதுதான் அந்த பெரிய மாற்றத்துக்கான முதல் படி. அவ்வளவுதான். ராதா தன் மனசுல இருந்த பயத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டா. அந்த சின்ன நம்பிக்கையா ஒவ்வொரு நாளும் தனக்குள்ள விதைக்க ஆரம்பிச்சா. சரி, அதோட பலன் என்ன ஆச்சு? வாங்க பாக்கலாம். ராதா அந்த பாட்டியோட பேச்ச வேதவாக்கா எடுத்துக்கிட்டான். ஒவ்வொரு நாளும் ஒரு புது நம்பிக்கையோட கண்முழிச்சான், புது தெம்போட வேலை செஞ்சான். நாட்கள் வாரங்களா மாறுச்சு. மெதுவா மெதுவா அவ மனசுல இருந்த பாரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஒரு சின்ன நம்பிக்கை விளக்கு எரிய ஆரம்பிச்சுது. கடைசில என்னாச்சு தெரியுமா? அவ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி அவ வீட்டு கதவையே தட்டுச்சு. அவ புருஷன்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. அதுல அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கணும், பணம் அனுப்பியிருக்கேனும் எழுதியிருந்தது. பாத்தீங்களா, ராதா மனசுல வளர்த்த அந்த நம்பிக்கை வீண் போகவே இல்ல. இப்போ இந்த கதையோட முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நல்லது நினைச்சா மட்டும் போதும், எல்லா பிரச்சனையும் மந்திரம் போட்டா மாதிரி மறைஞ்சிடும்னு இதுக்கு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கை அப்படி இல்ல இல்லையா? கஷ்டமும் பிரச்சனையோ நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி. அது வந்துகிட்டு தான் இருக்கும், அதை நம்மால தடுக்க முடியாது. ஆனா அத பயந்து போய் பாக்குறதுக்கும் நம்பிக்கையோட எதிர்கொள்றதுக்கும் மலையளோ வித்தியாசம் இருக்கு. எப்போ நாம ஒரு நம்பிக்கையான மனசோட பிரச்சனைய பாக்குறோமோ, அப்போ அதை ஜெயிக்கிற பலம் நமக்குள்ளே தானா உருவாகும். இதுதான் இந்த கதை நமக்கு சொல்ற பாடம். இப்போ கடைசியா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். உங்க வாழ்க்கையில உங்க சொந்த கதையை நல்லபடியா மாத்தி எழுத போற அந்த முதல் நல்ல எண்ணம் எதுவா இருக்க போகுது? ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க.
உங்களுக்கான பதில் உங்ககிட்டயே தான் இருக்கு. நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் MSPA யூடியூப் சேனலை லைக் பண்ணவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணவும்.